பேஸ் பண்ணியிருக்கிற பேசிக் ஒரு ரூல்ஸ், என்னெல்லாம் ரூல்ஸ் யூஸ் பண்ணுறோம், என்னெல்லாம் லாஸ் யூஸ் பண்ணுறோம், இந்த மெஷின்ஸ்னால் என்ன, இதோட டைப்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நார்மலாகவே டிசி மெஷின்ஸ் அப்படின்னா ஜென்ரேட்டர் அண்ட் மோட்டார் ரெண்டுத்தையுமே நான் காமனாக என்ன சொல்லுவேன்னா மெஷின்ஸ்ன்னு தான் சொல்லுவோம். ஸோ மோஸ்ட்லி இதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு சிமிலராக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஜென்ரேட்டர். ஜென்ரேட்டர் அப்படின்னா என்னென்னா இது ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிவைஸ். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் டிவைஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாகவே நம்ம வீட்டில் பவர் கட் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஜென்ரேட்டர் ஆன் பண்ணால் நமக்கு ரிசல்ட் என்ன கிடைக்கும் அப்படின்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக தான் நமக்கு கிடைக்கும் அவுட்புட். ஸோ த மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி அப்படின்னா அது ஜென்ரேட்டர். இதே மோட்டார் போடும் அப்படின்னா மோட்டாரை வந்து நம்ம ஆன் பண்ணோம் அப்படின்னா ஏதோ ஒரு ஒர்க்கை நம்ம பெர்ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இன்புட்டாக நம்ம கொடுப்போம். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு மெக்கானிக்கல் எனர்ஜி, அதுதான் என்ன சொல்லுவாங்கன்னா மோட்டார்னு சொல்லுவோம். ரெண்டுத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க அப்படின்றதுனால ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். ஸோ மோட்டாரோட டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா which converts the electrical energy into mechanical energy. Generator, mechanical energy can be converted into electrical energy. இப்போ நம்ம இதோட டைப்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். மெஷின்ஸ் நார்மலாகவே ஜென்ரேட்டர் அண்ட் மோட்டார் ரெண்டு கிளாஸிஃபை பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜென்ரேட்டரை பற்றி பார்க்கலாம். ஜென்ரேட்டர் அகெயின் கிளாஸிஃபைட் இன்ட்டு டூ டைப்ஸ். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்லி எக்ஸைட்டட் ஜென்ரேட்டர், another one is செல்ஃப் excited generator. Self excited generator again three classify பண்ணலாம். Series generator, shunt generator and combo generator. Again இந்த combo generator டூவாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஷண்ட், another one is ஷார்ட் ஷண்ட். இது ரெண்டுத்தையுமே அகெயின் டூவாக கிளாஸிஃபை பண்ணலாம். சேம் cumulative அண்ட் டிஃப்ரென்ஷியல் காம்பவுண்ட் ஜென்ரேட்டர்னு நம்ம ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது மோட்டார். மோட்டார் கேன் பி கிளாஸிஃபைட் இன்டு த்ரீ டைப்ஸ்: சீரிஸ் மோட்டார், ஷண்ட் மோட்டார், காம்பவுண்ட் மோட்டார். இந்த காம்பவுண்ட் மோட்டார் அகெயின் டூ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம், லாங் ஷண்ட் அண்ட் ஷார்ட் ஷண்ட். அகெயின் இது ரெண்டுத்தையுமே திரும்பவும் டூ டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா குமுலேட்டிவ் காம்பவுண்ட், another one is டிஃபரன்ஷியல் காம்பவுண்ட் மோட்டார். ஸோ இதை பற்றி நம்ம இப்போ பார்த்தாச்சு, டைப்ஸை பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு பேசிக்காக நம்ம என்னென்ன ரூல்ஸ் நம்ம இதில் யூஸ் பண்ணுறோம், அதாவது என்ன லாஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறோம், அதோட டெஃபினிஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபாரடேஸ் லா, ஃபஸ்ட் லா. ஸோ நிறைய ஆப்டிடியூட் எக்ஸாம்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லா எதை டிஃபைன் பண்ணுது, செகண்ட் லா எதை டிஃபைன் பண்ணுதுன்னு கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு லா கொடுத்துட்டு இது எந்த லா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால இந்த லாஸை வந்து அதாவது நம்ம ரூல்ஸ் இல்லைன்னா லாஸ் இதை பற்றி நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதோட டெஃபினேஷன்ஸ் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் பார்க்கலாம். It states that whenever the magnetic flux linking a conductor changes, an EMF is always induced in it. Otherwise, நம்ம இது இப்படியும் டிஃபைன் பண்ணலாம். அதாவது it states that whenever the conductor cuts the magnetic flux, an EMF is induced in the conductor. ஸோ இதுதான் ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா. ஸோ எப்போவெல்லாம் இந்த கண்டக்டர் வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை கட் பண்ணதோ அப்போவெல்லாம் இஎம்எஃப் வந்து இன்டியூஸ்ட் ஆகுது, அந்த கண்டக்டரில் இஎம்எஃப் வந்து இன்டியூஸ்ட் ஆகுது அப்படின்றது தான் இந்த டெஃபினிஷன். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃபாரடேஸ் செகண்ட் லா. Faraday's second law states that the magnitude of the induced EMF in a conductor is directly proportional to the rate of change of flux linkage in a conductor. அதாவது இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இன்டியூஸ்ட் இஎம்எஃப் வந்து எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னா ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் என்ன, ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் நம்ம எப்படி எழுதுவோம்னா d/dtன்னு எழுதுவோம். பைன்றது ஃப்ளக்ஸ். ஸோ அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ்னா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு d/dt. ஸோ இப்போ ஃபாரடேஸ் ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா ரெண்டுமே பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது லென்ஸ் லா. லென்ஸ் லா பார்த்தீங்கன்னா இட்ஸ் டிஃபைன்ட் as the induced current will flow in such a direction that it will cause the opposites that produces it. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்றது பார்த்தீங்க அப்படின்னா இன்டியூஸ் இஎம்எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு d/dtனா தட் இஸ் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னா வில் ஆப்போஸ் த காஸ் தட் ப்ரொடியூசஸ் இட். இந்த டைரக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நெகட்டிவ்ல இருக்கும். -n × d/dt இஸ் ஈக்குவல் டு -n × d/dt தான் லென்ஸ் லா. நிறைய டைமில் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. லென்ஸ் லாவோட ஈக்குவேஷனும் கொடுத்துருவாங்க. ஸோ இஸ் ஈக்குவல் டு -n × d/dt. இந்த மைனஸ் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா ஆப்போசிட் டு த காஸ் தட் ப்ரொடியூசஸ் இட்.
ஸோ என்னன்றது நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் இந்த காயில், எத்தனை டேர்ன்ஸ் வந்து இந்த காயில் இருக்கோ அதுதான் என்னு சொல்லுவோம். பைன்றது சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ், பைன்றது ஃப்ளக்ஸு, டின்றது சேஞ்ச் ஆஃப் த வேல்யூ, டீன்றது டைம் டேக்கன் ஃபார் த சேஞ்ச் டு அக்கர். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூல். ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரூலில் என்ன பண்ணுவோம்னா, முதல்ல 3 ஃபிங்கர்ஸை நம்ம செட் பண்ணுவோம். இதில் 3 ஃபிங்கர்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுவோம்னா, 4 ஃபிங்கர், தம் ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர். ஸோ இதோட டெஃபினிஷன் பார்த்துலாம். செட் 3 ஃபிங்கர்ஸ், that is the fourth finger, thumb and middle finger of the left hand at right angles to one another. If the forefinger points along the direction of the magnetic field, the thumb point in the direction of the motion of the conductor. Then the middle finger points the direction of the current. ஸோ இது பாருங்கள், இந்த ஃபிகரில் நமக்கு கிளியராக தெரியும். ஸோ இது ஒரு கண்டக்டர். இந்த கண்டக்டரில் வந்து நமக்கு ஃப்ளக்ஸ் வந்து பாஸ் ஆகுது. இந்த பாஸ் ஆகிற டைரக்ஷன் தான் டைரக்ஷன் ஆஃப் த லைன்ஸ் ஆஃப் த ஃப்ளக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து மோஷன் ஆஃப் த கண்டக்டர், இது டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். ஸோ இதை வந்து ஈஸியாக நமக்கு புரியும்படி இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த 3 ஃபிங்கர்ஸை நம்ம செட் பண்ணியிருக்கோம். இந்த 4 ஃபிங்கர் எது ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா டைரக்ஷன் ஆஃப் த லைன் ஆஃப் த ஃப்ளக்ஸ். அப்போ இந்த தம் பாயிண்ட் எது ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா கரண்ட், அந்த கண்டக்டரோட மோஷனை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த மிடில் ஃபிங்கர் ரெப்ரசென்ட்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த கரண்ட். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஃப்ளமிங் லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் ரூல். இது வரைக்கும் பார்த்தது லெஃப்ட் ஹேண்டு, இது ரைட் ஹேண்ட். அதே போல் இந்த 3 ஃபிங்கர்ஸ் ரைட் ஹேண்ட்லேயும் நம்ம செட் பண்ணணும். செட் த 3 ஃபிங்கர்ஸ், தட் இஸ் 4 ஃபிங்கர், தம் அண்ட் மிடில் ஃபிங்கர் ஆஃப் த ரைட் ஹேண்ட் அட் right angles to one another. If the forefinger points along the direction of the line of the flux, the thumb points in the direction of the motion of the conductor. Then the middle finger will point the direction of the induced EMF or current. பாருங்க, இதோட டயக்ராம் போட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஏபிசின்னு போட்டிருக்கோம். இது ஏ, இது பி, இது சி. அதாவது தம் ஃபிங்கர், 4 ஃபிங்கர் அண்ட் மிடில் ஃபிங்கர். ஸோ இதில் இந்த தம் ஃபிங்கர் எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, டைரக்ஷன் ஆஃப் மோஷன் ஆஃப் த கண்டக்டர். 4 ஃபிங்கர் டைரக்ஷன் ஆஃப் த லைன் ஆஃப் த ஃப்ளக்ஸ் அண்ட் மிடில் ஃபிங்கர் வந்து டைரக்ஷன் ஆஃப் த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் ரெப்ரசென்ட் பண்ணுது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைரக்ஷன் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸில் பேசிக் ரூல்ஸ். ஸோ இதையும் கேட்பாங்க. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட டைரக்ஷன் யூஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன லாஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணுவோம். அதாவது ரைட் ஹேண்ட் தம் ரூலுக்கு அதர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல்ஸ் கார்க் ஸ்க்ரூ ரூல். இந்த 2 யூஸ் பண்ணுவோம். ரைட் ஹேண்ட் தம் ரூல், அப்படி இல்லைன்னா மேக்ஸ்வெல்ஸ் கார்க் ஸ்க்ரூ ரூலை யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த 2 ரூல்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட டைரக்ஷனை நம்ம கேல்குலேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரைட் ஹேண்ட் தம் ரூல் பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் தம் ரூலில் ஒரு கண்டக்டரை நம்ம ஹோல்ட் பண்ணுற மாதிரி, ரைட் ஹேண்டில் ஹோல்ட் பண்ணுற மாதிரி நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். ஸோ இதில் பாருங்கள், இட் ஸ்டேட்ஸ் தட் hold the current carrying conductor in a right hand such that the thumb pointing the direction of the current. Thumb point வந்து thumb finger எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா direction of the current. Then the closed fingers, அதாவது நம்ம அந்த கண்டக்டர் ஹோல்ட் பண்ணியிருக்கிற அந்த ஃபிங்கர்ஸ் அது என்ன ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா, இந்த direction of the magnetic flux around it. ஸோ அந்த கண்டக்டரில் ப்ரொடியூஸ் ஆகிற அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸோட டைரக்ஷன் வந்து அந்த ஃபிங்கர்ஸ் வந்து ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. திரும்ப இந்த டெஃபினேஷனை ரீட் பண்ணுறேன். It states that hold the current carrying conductor in the right hand such that the thumb pointing the direction of the current, then the closed fingers point in the direction of the magnetic flux around it. அடுத்து நம்ம பார்க்க போகிறது cork screw rule. It states that if a right-handed cork screw is driven along the conductor to advance in the direction of the current, then the direction in which head of the screw is tuned gives the direction of the line of the flux. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம நார்மலாகவே ஸ்க்ரூ ஒன்று நம்ம டைட் பண்ணும்போது அது வந்து ரைட் சைடில் ரொட்டேட் பண்ணோம்னா நமக்கு உள்ளே போகிற மாதிரியான ஒரு கார்க் ஸ்க்ரூ நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அதோட ஹெட் பாயிண்ட்டை நம்ம வந்து ரொட்டேட் பண்ணும்போது நார்மலாகவே அந்த ஸ்க்ரூ வந்து உள்ளே போகும். அந்த உள்ளே போகிற அந்த ஸ்க்ரூ வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மோஷனை வந்து கரண்ட் டைரக்ஷன் சொல்கிறாங்க. அண்ட் அது ரொட்டேட் ஆகிற அந்த ஸ்க்ரூ வந்து ரொட்டேட் ஆகிற டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷன் ஆஃப் த ஃப்ளக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பேசிக் ரூல்ஸ். இந்த ரூல்ஸ், இந்த லாஸ் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அப்கமிங் அப்ஜெக்டிவ் டைப்ஸில் இந்த மாதிரி நிறைய சாய்ஸஸ் கொடுத்தாங்க அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு நம்ம கிளியராக இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தேங்க்யூ.